விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. 1 தீமோத்தேயு 6:12 விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. அது முக்கியமான போராட்டம். அந்த போராட்டத்திற்கென்று மாபெரும் முயற்சி தேவை. அது விசுவாசத்தை பாதுகாக்கிறதுக்காக, அதாவது கர்த்தரோடு இருக்கிற அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை பின்பற்றுகிறதற்கு காரணமான விசுவாசம். அந்த விசுவாசம் விலையேற பெற்றது. அதுக்கு கடுமையான ஒரு முயற்சி தேவைதான் படுது. அது சவால் ஆனது தான். அதை நாம் எப்படியாக மேற்கொள்ளுகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது லூக்கா 13:24 அதை எடுத்து வாசிக்கலாமா? லூக்கா 13:24 இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அது உள்ள நீங்க டீப்பா போய் பார்த்தீங்கன்னா உள்ள உட்பிரவேசிக்க ஒரு போராட்டம், நல்ல போராட்டம். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களால் கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அப்போ ஒரு கேள்வி வரும், இந்த எப்படி பாஸ்டர் அப்படின்னா, மார்க் 8:36 மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால், அப்ப இந்த பூமியில நாம் போராடி ஒவ்வொன்றாய் ஜெயித்து நல்ல போராட்டம் பாஸ்டர். வாழ்க்கையில் நான் கீழே இருந்தேன், நான் மேலே வந்தேன். அப்படி நீங்கள் மேலே வர்றவங்க, நான் பாருங்க பாஸ்டர் எவ்வளோ சம்பாரிச்சிருக்கேன் பாருங்க, என் வாழ்நாளில் நான் எவ்வளவு சேகரிச்சிருக்கேன் பாருங்க, நான் சேர்த்ததை பாருங்கள், நான் ஜெயித்ததை பாருங்கள், என்னுடைய கையின் பிரயாசம், என் அறிவை பயன்படுத்தி செய்தேன், என்னுடையது, நான் ஜெயித்தேன், போராடினேன், வீடுகள் கட்டினேன், போராடினேன், வேலையிலே உயர்வை அடைந்தேன், போராடினேன், நான் எல்லா குடும்பத்தோடு போராடி நான் பெரிய ஆள் என்று எல்லா குடும்பங்களுக்கு நடுவிலே வந்து நின்று நான் ஜெயித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றார்? திரும்பி அந்த வசனத்தை போடுங்க. மனுஷன் உலகம் முழுவதும் நீ அப்படியே ஜெயிச்சு உன் வெற்றி பெரிய வெற்றியா இருந்தாலும் மனுஷனே, நீ ஜெயித்தது யாருக்காக? உனக்காக. அதுக்குள் நான் இருந்தனான்னு கேட்பாரு. தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு. அப்ப நம்ம உலகத்துல பல சாதனைகளை பண்ணலாம், பல காரியங்களை நாம் சாதிக்கலாம். கர்த்தர் இருந்து அவைகளை சாதிக்க வைத்தால் நல்லது. அது வெற்றி. அந்த வெற்றி மகிமையின் வெற்றி. ஒருவேளை தேவனுடைய திட்டம் இல்லாமல், தேவனுடைய சித்தம் இல்லாமல் ஜீசஸ் ஆண்டவருடைய சித்தமே இல்லாம, சவுண்ட் கொண்டு வச்சிருக்கேன், ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் நம்ம சொந்த திட்டத்திற்காக போராடி ஜெயிக்கிற ஜெயங்கள், அதில் லாஸ் என்னன்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதில் என்ன நமக்கு மைனஸ் பாயிண்ட்னா, கர்த்தருக்காக போராடாம போயிடலாம் வாழ்க்கை முழுசும். நம்ம முடிச்சுட்டு பார்க்கும்போது, பாருங்க பாஸ்டர் என் வாழ்க்கை எப்படி மேலே வந்திருக்கிறேன் பாருங்கன்னு சொல்லலாம். அது உங்க கனவு திட்டமா, கர்த்தருடைய திட்டத்தின்படி நீங்க ஜெயித்து மேலே வர்றீங்களான்றது தான் இன்னைக்கு காலையில் முக்கியமான பிரச்சனை. ஒருவேளை உங்க போராட்டத்துக்குள்ள கர்த்தருடைய விசுவாசத்துக்காக போராடல பாஸ்டர், எனக்காக நான் நல்லா இருக்கணும்னு போராடிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நிச்சயமான ஒரு கேள்வி இருக்கு. அந்த போராட்டம் அது நல்ல போராட்டத்தில் வராது என் சகோதரனே, சகோதரியே.
கர்த்தருக்காக நின்று போராடுகிற உங்க வாழ்க்கையிலே உங்களை முன்னேற்றி, உங்களை ஆசீர்வதித்து, உங்களை பலப்படுத்தி, உங்களை நிலை நிறுத்துகிற தேவனுடைய திட்டத்திற்குள் இல்லாமல் யூ ஹேவ் அ பிளான், நீங்க வேற ஒரு திட்டத்தை வச்சு போராடி போய்கிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த போராட்டம் நிச்சயமாய் பரலோக தேவனுடைய பார்வையிலே நல்ல போராட்டமாக இருக்காது. ஒருவேளை அதற்கு பெயர் ஆண்டவர் வைத்தால் என்ன சொல்வார் என்றால் யூஸ்லெஸ் போராட்டம் என்று கூட சொல்லலாம், புரோஜனமற்ற போராட்டம் என்று சொல்லலாம். அதே போல உங்களுக்கு அதே வேளையில் கர்த்தருக்கென்று போராடுகிற கர்த்தர் என் வாழ்க்கையில் என்ன செய்ய விரும்புகிறார், என் குடும்பத்தை எப்படியாக நடத்த விரும்புகிறார், என் குடும்பத்திற்கென்று பிரதானமான ஒரு நோக்கம் இருக்கு, நித்திய ஜீவனும் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண வீட்டிற்குள் பிரவேசிப்பதும் என் வீட்டிற்கு பிரதானமானது என்கிற அந்த மையத்தை விட்டு விலகிற எந்த ஒரு காரியத்திற்கும் போராடுகிற போராட்டம் வேஸ்ட் போராட்டம். ஏனென்றால் 1 கொரிந்தியர் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24, 25, 26 எடுத்து படிச்சீங்கன்னா இப்போ நான் சொன்னது புரியும். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள், பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அழிவுள்ள கிரீடம், இன்னைக்கு வாய்களால் புகழப்படுகிற கிரீடங்கள் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பல பேர் பெரிதாக புகழப்பட்டவர்கள் என்று மறக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் விழுந்து விழுந்து வணங்கின தெய்வம் தெய்வம் என்று சொன்னவர்கள் நினைவிலே இல்லாமல் போயிருக்கிறார்கள். அவங்கள தெய்வம் என்று சொன்னார்கள் நம்ம ஊர் மக்கள். இன்று புதிய தெய்வம் ஒன்று வந்திருக்கிறது. அந்த தெய்வத்தின் வீட்டு வாசலில் தெய்வமே தெய்வமே என்று போயிருக்கிறாங்க. மாறும், என்ன செய்யும்? எத்தனையோ தெய்வங்களை தமிழ்நாட்டில் அரசியல் தெய்வங்களை பார்த்தாச்சு, கிரீடங்களை பார்த்தாச்சு. அந்த கிரீடம் இருந்துச்சா? இன்னைக்கு இருக்கா? அந்த கிரீடம் இருக்கா? அதே போல உங்க ஏரியாலும் பல கிரீடங்களை பாருங்க. அழிந்து போகிற கிரீடங்கள், அதற்கு அப்படி அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள். அப்படி நாம் அல்ல, நாமோ அழிவில்லாத கிரீடத்தை அப்படி செய்கிறோம். ஆதலால் அப்போ உங்களுக்கு உங்கள் ஓட்டத்தில் ஒரு டைரக்ஷன், இன்னைக்கு நீங்கள் என்ன, ஏதோ போகிறேன் பாஸ்டர், ஏதோ ஓடி முடிப்போன்னு பார்க்குறேன், இப்போ வந்துட்டோம், பிறந்துட்டோம் வளர்ந்துட்டோம், ஓடிக்கிட்டே இருக்கிறேன், நீ என்ன அடுத்து முடிக்க வேண்டியதுதான், எங்கிட்டாவது போய் வண்டி போகட்டும், அது வாடு போகட்டும் அப்படின்னு நீங்கள் இருக்கிறீங்களா? பைக்கு போகுது, அது வாடு போகுது பாஸ்டர், அது எந்த பக்கம் ரோடில் திரும்புதோ அது வாட்டு பைக் போகட்டும்னு போகிறீங்களா? உங்கள் காரோ உங்கள் வாகனமோ சரி போகிறபடி போட்டோம். எங்கே இருப்போம் நம்ம? இல்லை, அப்படி போகிறபடி போட்டோம். நம்ம வாகனம் போகிறபடி போட்டோம். முன்னாடி போகிறவங்களெல்லாம் பார்த்து அது வாட்டு போகட்டும். எங்கே இருப்போம்? அதான் எங்கே போவோம்? ஒன்று ஆஸ்பத்திரிக்கு போகலாம்ல. அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், ஸ்டேஷனுக்கு போகலாம், அடி வாங்கலாம். போகிறபடி போட்டுன்னு விட்டுட்டேன், சுற்றி வச்சு எல்லாரும் நம்மளை. அப்படி இல்லை, கவனமாக ஃபைன் போட்டுறக்கூடாது, மோதிடக்கூடாது, வண்டி சேதம் ஆயிடக்கூடாது, நம்ம யாரு மேலேயும் மோதிடக்கூடாது,
புளிய மரத்தை அவாய்ட் பண்ணிடணும், ரோட்டில் பள்ளத்தை பார்த்துக்கிறணும், ஹெல்மெட்டை போட்டுக்கிறணும், வண்டியில் பிரேக்கு பிடிக்குதான்னு செக் பண்ணிக்கிறணும், எல்லாம் வைத்து தான் நம்மளுடைய பிரயாணத்தை கரெக்டாக அப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம். அது நான் ஏறி ஆன் பண்ணுவேன் பாஸ்டர், அது வாட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்ற கார் வந்துக்கிட்டு இருக்கு. அது கூட இனிமேல் பிரசங்கம் பண்ண முடியாது. நான் ஏறி உட்காந்துட்டு நேற்று கூட நான் ஆசைப்பட்டேன். இந்த அமெரிக்காவில் அந்த கார்கள் இருக்குது, ஏறி உட்காந்துட்டு 200 கிலோமீட்டர்லாம் அவங்க ஃபேமிலியில் எல்லாம் தூங்கிடுறாங்க. பார்த்துருப்பீங்களா அந்த வீடியோ? பார்த்தீங்களா? ஃபேமிலியில் பிள்ளைகள்லாம் தூங்கிடுறாங்க, கணவன் மனைவியெல்லாம், மழையெல்லாம் பெய்யுது, கார் அது ஆடு வீட்டுக்கு போய் சேர்ந்துருது. அந்த காலம் வந்துடுச்சு. அதனால் இந்த உதாரணம் நம்ம சொல்ல முடியாது. ஆமாம். ஆனால் வாழ்க்கையிலே ஒரு திசையை தீர்மானித்து போகிறோம். அப்போ பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும், அப்போ அந்த பந்தயம் விளையாட பெற்றதாக இருந்தால் தானே நீங்கள் போராடுவீங்க. என்ன செய்வீங்க? இங்கே உலகத்தின் பந்தயம் விளையாட பெற்றதாக இருந்தால் இதுக்கு போராடுவீங்க. மேலே இருக்கிற தெய்வத்திற்காக நிற்கணும், அவருடைய கிரீடம் அவர் கையில் வாங்க வேண்டும். இந்த பூமியில் நான் நன்றாய் வாழ்ந்தேன் என்று பூமியில் இருக்கிற மனுஷன்ல கர்த்தர் என்னை சொல்லணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு பந்தய பொருள் வேற. அந்த பந்தய பொருள் தான் உங்களை ஓட வைக்குது, போராட வைக்குது. உங்க போராட்டம், உங்களுடைய போராளி குணம் பந்தயத்தை வச்சு தான் இருக்கு. எந்த பந்தயம், எந்த பந்தயத்தில் நான் ஜெயிக்கணும், எந்த பந்தயத்தில் ஜெயிக்கணும், நமக்கு தெரிந்தது ஒரே பந்தயம் தான். அந்த பந்தயத்தை நான் சொல்லவே விரும்பல. எல்லாருக்கும் ஒரே பந்தயம் தான், குடும்ப பந்தயம். குடும்பங்கள் மத்தியிலே பந்தயம். அந்த பந்தயத்தை சொல்லல, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க அந்த பந்தயத்தை நீங்க மதிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய போராடுகிற குணம் மாறும். அந்த போராட்ட குணத்துல உங்களுடைய விசுவாசம் பலமா இருக்கும்போது அந்த விசுவாசத்தை வச்சு நீங்க ஆக்ட் பண்ண ஆரம்பிங்க, செயல்பட ஆரம்பிங்க. ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க சொல்லும் போது நடக்காதவைகளை நடக்க செய்கிற வல்லமையான போராட்டம். நல்லா தெரிஞ்சுக்க திரும்ப சொல்றேன், நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்துக்கான போராட்டம். கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு என்று சொல்லுகிற அந்த விசுவாசத்துல ஒரு நல்ல போராட்டம். காரணம், அந்த விசுவாசமே விலையேற பெற்றது. அந்த விசுவாசத்தினால் நான் நித்திய ஜீவன் அடைய போறேன். பெரிய பந்தயத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறேன். என் வாழ்க்கை மற்றவங்க அது போல இல்லை. ஐ எம் ரன்னிங் ஃபார் அ கிரேட் காஸ்ட். மிக உன்னதமான ஒரு ஓட்டத்தை ஓடுறேன். ஒரு சபையில் ஒரு விசுவாசி பொருளாதாரத்தை வச்சு, தன்னுடைய வாழ்க்கையில நடக்கிறத வச்சு கணக்கிடாமல், கர்த்தரனை அழைச்சிருக்கிறான் சொல்லி மதித்து, பொருட்களால் கணக்கு போடாமல், உங்கள் வாழ்க்கையில் நடந்ததால் கணக்கு போடாமல், நடந்து கொண்டிருக்கிறதால் கணக்கு போடாமல், நித்திய ஜீவனை தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறவருடைய அந்த தேவனுடைய விசுவாசத்தை பற்றிக்கொண்டு, நான் விலையேற பெற்ற போராட்டத்துக்கு, விலையேற பெற்றதற்காக நான் போராடுகிறேன். ஐ ஆம் ஃபைட்டிங் ஃபார் அ கிரேட் காஸ். நான் உன்னதமான காரியத்திற்காக இந்த போராட்டத்தை நான் போராடுறேன். நான் விழுந்தா என் குடும்பம் விழுந்துரும், நான் விழுந்தா என் பிள்ளைகள் விழுந்துருவாங்க. ஏனென்றால் எனக்குள் இருக்கிற விசுவாசம் இயேசு கிறிஸ்து மாறாதவர். நான் அசைச்சனா என் குடும்பம் அசைச்சிரும். அந்த விசுவாசத்தை சபை இந்த காலையிலே அதற்காக போராடுறீங்களா? அந்த விசுவாசம் நல்லா இருந்தா, அந்த விசுவாசத்தை வச்சு நீங்க ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். அதை பலவீனமா வச்சுக்கிட்டு ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால், இங்கேயும் வைப்போம், சாமிட்டு வைப்போம், அங்கிட்டு வைப்போம்னு சொல்லும்போது கர்த்தர் உங்க போராட்ட குணம் மாறுகிறது. ஒரே ஒரு வாழ்க்கை போராடுவோம். நடந்தது தீமையாக இருக்கலாம், நடந்து கொண்டிருக்கிறது பயங்கரமான போராட்டமாக இருக்கலாம். ஆனால் எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் வல்லமையான விசுவாசம். நான் ஜெயிப்பேன், கண்ட்ரோல் பண்ண போகிறேன். நீங்கள் சொல்லணும், என் வாழ்க்கையை நான் கண்ட்ரோல் எடுக்க போகிறேன், என்னுடைய உணர்வுகளை கண்ட்ரோல் எடுக்க போகிறேன். என் உணர்வுகள் ஒரு திசையில் இழுத்துட்டு போகும்,
என் மனசு ஒரு திசையில் இழுத்துட்டு போகும். என் உணர்வுகள் இருக்கே, அது பயங்கரமான உணர்வுகள். தம்பி அந்த படத்தை போடுங்க. ஒரு சிஸ்டர் பாம்பா இருப்பாங்களா, போடுங்க. சரி, நான் இதுக்கு டைம் எடுத்துக்கிறேன். தெரியுதா? எனக்கு இங்கே டிவியில் தெரியுது, உங்களுக்கு? உங்கள் விசுவாசத்துக்கு இன்னைக்கு ஒரு போராட்டம். எனக்கு இதை நல்ல படமாக விளக்குறதுக்கு வசதியாக இருக்கு. அங்கே என்ன எழுதியிருக்கு? நீங்கள் பைபிளை தூக்கிட்டு போகிறீங்க, விசுவாசத்தோடு போயிட்டு இருக்கிறீங்க, ஒரு பிரயாணத்தில் இருக்கிறீர்கள். ஒன்றே ஒன்று தான், ஒப்பீடு வருது. ஒப்பீடு வருது. நீங்கள் எப்படி டீல் பண்ணுறீங்க? ஆஃபீஸில் வரலாம், கலரில் வரலாம், பணத்தில் வரலாம், பொருளாதாரத்தில் வரலாம். நீ கீழே, உன்னை விட பல பேர் மேலே. நீ எதுக்கு நீ இந்த பூமியில் இருக்கிற? ஒப்பீடு. இந்த ஒன்றே ஒன்றை மட்டும் நான் உங்களுக்கு இன்றைக்கி, நான் 2-3 எடுத்திருந்தேன், நான் ஒன்றை மாத்திரம் 1-2 இருக்குது. இதை எப்படி போராடுவீங்க? இன்றைக்கி எப்படி போராடிக்கிட்டு இருக்கிறீங்க? பயங்கர வல்லமையானது அது. அதனால தான் அது தேவனிடத்தில் வருகிறதே கிடையாது. அது சர்ப்பத்திலேருந்து. அது நீ ஏன் இப்படி இருக்கிற? நீ உனக்கு வாழ்க்கையை பார்த்தியா? உனக்கு இது நடந்திருக்குல்ல, உன்னை முந்திட்டு போயிட்டாங்கல்ல, நீ பிந்திட்டேல, அவன் நல்லாவே இல்லை, அவன் கெட்டவனாக இருக்கிறான், அவன் கையில் பாரு பணம் குவியுது. தீமையானவர்களுடைய வாழ்க்கையிலே பாருங்க, ஒன்று கூட செய்யலை, அவன் வாட்டுக்கு அவன் வீட்டில் பணமாக கொட்டுது, ஒன்றுமே செய்யறதில்லை, அவனுக்கு செய்யறதெல்லாம் வாய்க்குது. என்னை போல் அவன் சபைக்கு போவதே இல்லை, அவனும் வாழ்கிறான். என்னை போல் ஜெபத்துக்கு போவதில்லை, என்ன மாதிரி போராடுறதே இல்லை. அவன் போராடாமல் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறானே. அவனை தேடி வருகிறது பணம், அவனை தேடி வருகிறது செல்வம், அவனை தேடி வருகிறது நன்மை. அப்படி வந்து உங்க முன்னாடி இந்த பாம்பு மாதிரி வந்து நிற்கும். நீங்க எப்படி அதை போராடுறீங்க? எத்தனை பேர் இதை ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு நான் கேட்குறேன். ஆனால் நீங்கள் நீங்கள் யோசிச்சுங்க, எத்தனை பேர் இது ஒரே ஒரு பகுதி. நீ வேஸ்ட், உன்னை விட எல்லாரும் பெஸ்ட்டு அப்படின்னோடனே நம்ம ஓட்டம் பயங்கரமான ஓட்டம் மாதிரி, இரு நானும் பெஸ்ட்டாக மாறுறேன் பார், இறங்குறேன் பார் அப்படின்னு சொல்லி நாம் வேறு போராட்டத்துக்கு போகிறோம். அந்த இடத்துல உங்கள் போராட்ட குணம், அந்த இடத்துல உங்கள் விசுவாசம், அப்படியே விசுவாசத்துக்கு ஒரு டேமேஜ். ஆமால, நான் நல்லா இல்லைல்ல, நான் படிக்கல இல்லை, என்கிட்ட காசு இல்லைல்ல, என்கிட்ட பணம் இல்லைல்ல, அப்புறம் என்ன ஏசு போங்கப்பா. உங்கள் விசுவாசம் அங்கே என்ன ஆகுது? டேமேஜ். இந்த படத்தை மாற்றிடாதீங்க. வீட்டில் கூட நீங்கள் ஃப்ரேம் பண்ணி கூட வைக்கலாம். வேணாமா? ஏன் திருந்துறது சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், அப்புறம் என்ன வேணாம்ன்றீங்க? அப்போ உண்மை இல்லை, வேணான்னு இந்த படத்தை வேணான்றீங்களா? இல்லை ஒப்பீடு வேணான்றீங்க? நான் கூட என்னமா நினச்சிட்டேன். எத்தனை ஒப்பீடுகள், எவ்வளவு ஒப்பீடுகள். அந்த ஒப்பீடு எதாவா மாறுது? பொறாமையாக. கால்குலேட் பண்ணி முடிச்சுட்டு என்கிட்ட ஒன்று இல்லைன்னு சொன்னேன்னா இன்னொரு ஆளை பார்த்து ஐயோ
அப்படின்னு சொல்லி பார்த்து போகிறாங்க. இதை நம்ம எப்படி இதை டீல் பண்ணுறோம்? அது இன்னைக்கு காலையில் பாடல் பாடும்போது வெளிப்பட்டது. நான் பாடும்போது உணர்ந்தேன். நான் ஃப்ரீயாக பாடினேன். இன்றைக்கி எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. நிறைந்து ஆவியிலே நிறைந்து பரிசுத்த ஆவியானவரோட பலத்தோடு பாட. நீங்கள் இருந்தால் போதும் ஆண்டவரே, வேற என்ன இல்லைன்னு தெரியல எனக்கு. நீங்கள் இருக்கிறீங்க, போதும், நீங்கள் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லும்போது மற்ற எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். அப்போ உங்கள் போராட்டத்தினுடைய பந்தயம் எதற்காக நீங்கள் அந்த பந்தயத்தில் நீங்கள் இருப்பீங்கன்னா, ஒரு தங்கமாக இருந்தால் இருப்பீங்க, ஒரு மனுஷனாக இருந்தால் இருப்பீங்க, ஒரு உறவாக இருந்தால் இருப்பீங்க. ஒரு உறவுக்காக போராடுவீங்க, காப்பாற்றுறதுக்கு போராடுவீங்க. ஒரு பணமாக இருந்தால் போராடுவோம், ஒரு பொருளாக இருந்தால் போராடிட மாட்டோம், எல்லாத்துக்கும் போராடுவோம். ஏனென்றால் அதற்கு பின்பாக ஒரு மதிப்பு இருக்கிறது. வேல்யூ இஸ் தேர். ஆண்டவருடைய விலையேறப்பட்ட விசுவாசத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கா? கடைசி பகுதிக்கு வரணும்னா அழகான வசனங்கள்லாம் இங்கே இருக்கு, அற்புதமான வசனங்கள் இருக்கு. பிலிப்பியர் 1 அதிகாரம் 26, 27, 28, 29, 30. ம் 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 ஆ ஆ அதாவது சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக என்னைக்கு இயேசு நல்லவர்னு சர்ச்சுக்குள்ளே வந்து ஞானஸ்தானம் எடுத்து சபையில் அங்கத்தினர் ஆகும்போது இருந்த விசுவாசம் இன்னைக்கு வெயிட் குறைஞ்சிருக்கா, இன்னைக்கு அதனுடைய மதிப்பு குறைஞ்சிருக்கா என்று இந்த காலையிலே பாருங்கள். மதிப்பு குறையக்கூடாது. சரி 30. ம் ம் அந்த போராட்டம் உங்களுக்கும் உண்டு. என்னிடத்தில் கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே. இந்த போராட்டம் நல்ல போராட்டம், பைபிளில் இருக்கிற போராட்டம். நம்ம விசுவாசத்தை அசைக்க நினைக்கும் போது விடாமல் போராடுகிற போராட்டம். எத்தனையோ முறை தாக்குதலுக்கு ஆகிற அந்த விசுவாசம் எவ்வளவு கஷ்டப்படுது. ஒவ்வொரு வாரமும் எத்தனை காரியங்களோடு நாம் மனசுக்குள்ளே வருது, இதயத்துக்குள்ளே வருது, கலங்கடிக்குது. செய்திகள் கேட்குறோம், சில ஃபோன் கால் வருது, சிலதை பார்க்குறோம், சிலதை கேட்குறோம், சிலதை சொல்ல முடியாது. இவைகளெல்லாம் நம்முடைய விசுவாசத்தை தான் தாக்குது. நீங்கள் அந்த விசுவாசத்தை இந்த காலையிலே, ஏனென்றால் அது செயல்படும் இடத்தில் இருந்தால் அந்த விசுவாசத்தை வைத்து நீங்கள் ஜெபம் பண்ணலாம். அப்போ தான் ஜெபம் பண்ண முடியும். நம்புகிறவர்கள் ஜெபிப்பார்கள், விசுவாசிக்கிறவர்கள் ஜெபிப்பார்கள். அவர்கள் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு ஆயத்தமே ஆக முடியும். இல்லைன்னா உங்கள் விசுவாசத்தை தொலைச்சிருவீங்க. அப்புறம் வரும்போது தேடி கண்டுபிடிக்கணும்னு ஓடும்போது கிடைக்காது. அதனால் எப்பொழுதுமே உங்கள் விசுவாசம்தான் உங்கள்கிட்ட இருக்கிற பெரிய ஆண்டவர் இன்வெஸ்ட் பண்ண பெரிய விஷயம். உங்கள் விசுவாசம், உங்கள் நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்காக நீங்கள் ஒரு நல்ல போராட்டம் போராடுங்க. அந்த நம்பிக்கையும் அந்த விசுவாசத்தை வைத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய நிலைமையை மாற்றுவார். போராடாமல் கவலைப்படுகிறது பிரயோஜனம் அல்ல. போராட்டம் ஜெபிக்க வைக்கும். அந்த போராட்டத்தின் அடையாளம் ஜெபம் பண்ண வைக்கும். இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா, ஆண்டவரை தேடாமல் இருக்கிறீங்கன்னா, போராடலை, வேற இடத்துல போராடிக்கிட்டு இருக்கிறீங்க. சில காரியம் அந்த காரியங்கள்லாம் நீங்கள் வேறு லெவலில் போராடுறீங்க. உங்கள் போராட்டம் ஜெபத்தில் இருக்கட்டும். எப்படி இருக்கட்டும்? இருக்கட்டுமா வேணாமா? அப்படி தான் நாம் இருக்க வேண்டும். அதனால் இப்போ கடைசியாக முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்துட்டேன். இப்பொழுது நீங்கள் எல்லாரும்
ஊழியக்காரங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, ஏன் ஊழியக்காரங்க இவ்வளவு பிரயாசப்படுறாங்க அப்படின்றதுக்கு கடைசியாக இந்த போராட்டம் ஏன்? கொலோசியர் முதல் அதிகாரம் 28-29. எந்த ஒரு நிமிஷம் மெதுவா வாசிங்க, பொறுமையா வாசிங்க, முடிக்கிறதுக்காக கடைசியாக வந்திருக்கிறது. எந்த மனுஷனையும் அப்ப அந்த அவட ஜம்ப் பண்ணிடுறாங்க. எந்த மனுஷனையும் அப்படின்னு சொல்லும்போது உங்களை அந்த இடத்துல எழுதுங்க. உங்க பேரை போட்டுட்டு கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவளாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி என்ன செய்கிறேன்? ஏன் நான் போராடுறேன்னா, பவுல் சொல்றாரு, கர்த்தர் கொடுத்த பலத்தின்படி அவர் எனக்கு ஒரு பவர் கொடுத்துருக்காரு. அந்த பவரை வச்சு நான் இந்த உலகத்துக்குள்ளே சினிமா பார்க்க பயன்படுறேன், நான் எல்லா தப்பும் பண்ணுறதுக்கு பயன்படுறேன், விபச்சார வேசித்தன எண்ணங்களுக்கு நான் பயன்படுத்துகிறேன்னு சொல்ல முடியுமா? இங்கே பாருங்கள், அந்த பலத்தின்படியே போராடி பிரயாசப்படுகிறேன். எதற்கு பிரயாசப்படுறேன்? 28 இருக்கு ஆன்சர். எந்த மனுஷனையும் இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களை குவாலிஃபை பண்ணி உங்களை நிறுத்துறதுக்கு, உங்களை போய் கல்யாண வீட்டுக்குள்ளே கொண்டு போய் நிறுத்தணும். புரியுதா? என்னதில்ல புரியலன்னு நினைக்கிறேன். நான் என்னன்னு சொல்லியோ, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண வீடு, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண வீட்டுக்கு. ஆமாம், இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்ல, ஆட்டுக்குட்டியானவருடைய இருக்கிறதுல பெஸ்ட் கல்யாணம் எது? அதுக்கு வர்ற எத்தனை பேர் நீங்கள் விரும்புகிறீங்களா? எப்படி? இல்லைன்னா அந்தி கிறிஸ்துவனுடைய கல்யாணத்தில் இருக்கணும். அந்த கல்யாணம் எப்படி இருக்கும்னா, அந்த குழம்புக்குள்ளே சாம்பாருக்குள்ளே நம்மளை உள்ள முக்கி எடுக்கிறதா இருக்கும். அந்த வெளிப்படுத்தினல எல்லாம் இருக்குது. அது உள்ள முக்கி அந்த ஃப்ரை பண்ணுவாங்கள்ல சிக்கன்லாம், அப்படி ஃப்ரை பண்ணுற கல்யாணம். அதுதான் இந்த கல்யாணத்தை மிஸ் பண்ண அந்த கல்யாணம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவனாக, இங்க தேறி அந்த ஆளை கொண்டு போய் கிறிஸ்துவுக்கு முன்பாக கரை திரையில்லாத கற்புள்ள கன்னிகையாக நிறுத்த பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிற அந்த வேலை பெரிய வேலை. என்ன வேலை? அந்த வேலை என்ன வேலை? அதுக்கு என்ன இருக்கு? மிகப்பெரிய மதிப்பு இருக்கு. அதனால ஊழியக்காரராகிய அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, நான் போராடுறேன். அப்ப நீங்க இன்னைக்கு நல்ல போராட்டம்னா, உங்க போராட்டம் ஸ்பிரிச்சுவல் பேட்டிலுக்கு வரணும். ஆவிக்குரிய போராட்டமா மாறினா உங்களுடைய பூமிக்குரிய காரியங்களில் நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக கொண்டு போயிடுவீங்க. அதுதான் நீங்கள் ஒத்துக்கிறணும். அங்கே தான் எங்களால் முடியாது, அங்கே தான் ஜெபம் பண்ண முடியலை, அங்கே தான் நாங்கள் வீக்காக இருக்கிறோம், அங்கே தான் நாங்கள் கவலையாக இருக்கிறோம், அங்கே தான் சோர்வாக இருக்கிறோம், அங்கே தான் நாங்கள் போராளிகள் கிடையாது, நாங்கள் பயந்தாங்கூலிகள், அங்கே தான் நாங்கள் விட்டுட்டு போடுறோம், அங்கே தான் நாங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் விட்டு கொடுக்கிற சமரசம். அந்த படத்தை கூட போடுறீங்களா? அந்த படத்தை கூட போடுங்க. அந்த படத்தை போட்டுட்டு நாம் ஜெபம் பண்ணுவோம். இல்லைப்பா, இந்த படம் இல்லைப்பா, இது இல்லை. நம்ம தம்பி ஒரு நல்ல போராளி, இப்போ போராளியாக இருக்கிறார். அந்த இன்னொன்று ஒரு சமரசம், ஒரு பொய் சொல்கிறது, சமரசம் பண்ணுறது, காம்ப்ரமைஸ், அட்ஜஸ்ட் பண்ணுறது, அதுக்குள்ளே எல்லாம் இருக்கு. அது போராளி கிடையாது.
கொஞ்சம் பொய் சொல்லிக்க. ஓரளவுக்கு சொல்லாங்க, ஒரு நாளைக்கு ஒரு பொய் வேணும் சொல்லலாங்க. அதுக்காக பொய்யே சொல்லாமல் எப்படிங்க இந்த பூமியில் வாழ்றது? பொய் சொல்லலாங்க. அதே மாதிரி சிலதை சமரசம் பண்ணிக்கலாங்க. பைபிளில் எங்கெங்க போட்டிருக்கு சினிமா பார்க்கக்கூடாதுன்னு, அதெல்லாம் பார்க்கலாங்க, சமரசம் பண்ணி கொள்ளலாங்க. பாவம் எல்லாம் யாருங்க பாவம் பண்ணாமல் இருக்கிறாங்க இந்த பூமியில்? போய் பாருங்க, கிறிஸ்டியன்ஸ் தாங்க நிறைய பாவம் பண்ணுறாங்க. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னாங்க, நானும் பாவம் கொஞ்சம் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா நிறைய பேர் பாவம் பண்ணுறாங்க, நானும் பாவம் பண்ணுறேங்க. எல்லாரும் சர்ச்சில் பாருங்கள், யார் தான் தப்பு பண்ணாமல் இருக்காங்க சர்ச்சில்? எங்கே போய் ஸ்கேலை வச்சு பார்த்தீங்க? எந்த ஸ்கேலை வச்சு பார்த்தீங்க நீங்கள்? ஒவ்வொருத்தரையும் போய் பாத்திர முடியுமா? சமரசம். கர்த்தருடைய விசுவாசத்தை கரப்படுத்த விட்டு கொடுக்கிறது. கர்த்தர் மேல் இருக்கிற அந்த விசுவாசத்தை டேமேஜ் பண்ண சில காரியங்களை விட்டு கொடுக்கிறது. அப்போ விட்டு கொடுக்காம போராடுகிற ஒரு நபர், நோ நான் விட மாட்டேன், நான் விடவே மாட்டேன், கர்த்தருக்காக நான் நிற்பேன், நான் ஒரு போராளி. சபையார் இன்னைக்கு கண்களை மூடி இப்போ ஜெபம் பண்ண போகிறோம். ஏன் நீங்களும் நானும் நம்ம எல்லாரும் கர்த்தர்ட்ட நாம் கேட்டு காரியங்களை செயலில் கொண்டு வரலாம்ல? நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஜெபத்திலே கொண்டு வந்து தீர்க்கலாமே. ஜெபத்திற்கு வல்லமை இருக்கிறதே. ஏனென்றால் தேவன் உண்டென்றும் அவர் எனக்கென்று செய்வார் என்றும் அதில் தானே விசுவாசம் இருக்குது. அந்த விசுவாசத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம்ல. கர்த்தர் என்னை உயர்த்துவார்ன்றத நீங்கள், என்னை விடுவிப்பார், என்னுடைய நிலைமைகளை மாற்றுவார், என்னை உயர்த்துவார், மகிமைப்படுத்துவார். அவர் மகிமைப்படுத்துவார். ஏனென்றால் அவருடைய திட்டத்தில் எனக்கு மகிமை இருக்கு. நான் போய் மற்றவங்களுடைய மகிமையை பார்க்குறேன், பொருள் தான் மகிமைன்னு பார்க்குறேன். நான் மற்ற எல்லாவற்றையும் பார்த்து ஒப்பிட்டு என்னை இதெல்லாம் மகிமையான்னு நினைக்கிறேன். இல்லை, தேவன் நமக்கு உள்ளே இருப்பதே மகிமை. ஹல்லேலூயா. விலையேற பெற்ற விசுவாசத்தை உடையவன், அதுதான் மகிமை. நான் பரிசுத்தவான். இந்த பூமி பரிசுத்தமா இருக்கிறதுக்கு தயக்கத்தில் தடுமாறி முடியாம ஓடுது. ஆனால் நான் பரிசுத்தவான், நான் நீதிமான், எனக்கென்று ஒரு பந்தயம் இருக்கிறது. அதனால நான் ஜெபம் பண்ணும்போது a special answer from heaven, எனக்கென்று கர்த்தர்கிட்ட ஒரு பதில் வரும். நான் ஜெபம் பண்ணுவேன், என் நிலைமையை மாற்றுவார் என்று. இன்றிலிருந்து ஏன் நீங்கள் உங்கள் போராட்ட தளத்தை மாற்றக்கூடாது? உங்களுடைய போராடுகிற இடத்தை ஏன் மாற்றக்கூடாது? நீங்கள் ஆவியிலே தேவனுக்காக நின்று நல்ல போராட்டம் என்று சொல்லப்படுகிற போராட்டத்துக்கு ஏன் வரக்கூடாது? அதுக்கு என்னன்னா, அதுக்கு நேரம், அதுக்கு கொஞ்சம் தியாகம், அதுக்கு கொஞ்சம் பரிசுத்தம், அதுக்கு ஜெபம். அதுக்கு தான் பாஸ்டருக்கு பயமா இருக்கு, அதான் வேணான்ற. அப்போ வேற போராட்டம் போராடுவீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பேசுவாராக. அப்ப நீங்க உங்க மாம்ச போராட்டத்தை போராடுவீங்க, முயற்சி பண்ணிட்டே இருப்பீங்க, அது ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடுங்க. நீங்க சொல்லுங்க. இந்த வசனத்தை சொன்ன பவுல் பிரயாணம் பண்றாரு, கப்பல் பிரயாணம். அவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய எச்சரிக்கையை மீறி அந்த கடலுக்குள் போகிறார்கள். புயல் வருகிறது, போக வேணான்னு சொல்றார், ஆனால் புயலுக்குள் போக வேண்டிய சூழ்நிலை வருகிறது. ஆனாலும் அவருக்குள் இருந்த அந்த ஜெப ஆவி, பரிசுத்த ஆவியான அவரோடு பேசுகிற அந்த உறவு. நம்ம யாரும் சாக மாட்டோம், கப்பலுக்கு மாத்திரம் சேதம் இருக்கும், நம்ம எல்லாரும் காக்கப்படுவோம் என்று அட்வான்ஸா எல்லா வெதர் சிஸ்டம், எல்லா விதமான இயற்கை காரியங்கள் எல்லாம் எதையும் தெரியாத பவுல், அவர் கேப்டன் கிடையாது, கடலை பற்றி பெரிய காரியம் தெரியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு சொன்னார், நீங்க கரை ஒதுங்குவீங்க, நீங்க தப்பிச்சிருவீங்க, நீங்க தப்பிச்சிருவீங்கன்னாரு. போனா அங்க பாம்பு கடிக்குது, பாம்பு கடிச்சாலும் நீ தப்பிச்சிருவ. ஏன்னா உனக்கு நீ ரோம் வரைக்கும் போகணும், ரோமாபுரி வரைக்கும் நீ போகணும், நீ போக வேண்டிய தூரம் இருக்கு. அதை இயக்கினது பரிசுத்த தேவனுடைய அந்த விசுவாசத்தை. அவர் நல்ல போராட்டம் போராடி அதை காத்து கொண்டதுனால அவர் இயற்கையும் உலகத்தின் சகலத்தையும் ஜெயித்தார். அந்த ஜெயம் உங்களுக்குள்ளும் இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு இடம் வீக்கா இருக்கிறது,
ஜெபத்திற்கென்று நீங்கள் நேரத்தை ஒதுக்குங்கள். ஆண்டவருக்கென்று நேரத்தை ஒதுக்குங்கள். ஆன்மீக வாழ்க்கைக்கென்று உங்களுடைய வாழ்க்கையிலே பணம் செலவழியுங்கள். உங்களுடைய செலவில் ஆண்டவருக்கென்று செலவழிக்கிறதுல காணிக்கை இல்லை. உங்களுடைய நேரம் என்கிற ஒரு கரன்சியை இருக்கு, பயன்படுத்துறீங்களா? அதே நேரம் உங்க பணத்தையும் ஒரு தனியா பெட்ரோல் போட்டு ஒரு இடத்துல போய் நின்னா அமைதியா இருக்கு பாஸ்டர், நான் ஜெபம் பண்றேன் நீங்க சொல்றீங்களா? உங்க விசுவாசத்துக்காக அப்படி தனிமையாய் போய் ஜெபிக்கிறீர்களா? அல்லது பெட்ரோலுக்கு செலவு இல்லை, எனக்கு போக முடியாது, நேரம் இல்லை, ஒரு மாடியில போய் ஜெபம் பண்றீங்களா? அல்லது சபைக்கு நான் வந்து ஜெபிக்கிறீர்களா? உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய ஆற்றலையும் இந்த விசுவாசத்துக்காக கொடுக்கிறீர்களா? தயவு செய்து சகோதரர்களே, என்னுடைய சபையாரே, இந்த கடைசி காலம் நீங்க நினைக்கிறதுக்கு மேலான விசுவாசத்தை ஓட்ட போடுற பயங்கர ஃபாஸ்டா வேலை செய்யற காரியங்கள் செயல்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பேசுறாரு. நீங்க விட்டுறாதீங்க. ஆன்மீக வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க அந்த தளத்துல போராடுங்க. பரிசுத்த ஆவியானவருக்குள் இருந்து போராடுங்க. மற்ற போராட்டங்கள் எல்லாம் வீண் போராட்டங்கள். இந்த போராட்டத்தை சரியா போராடுங்க, மற்ற போராட்டங்கள்ல ஈஸியா ஜெயிப்பீங்க. அதற்கு உங்க மனசு தான் தேவை. இந்த காலையில சபையார் உங்க மனசை மறக்கிற மனசு, அடுத்த வாரம் வந்து கேட்டா என்ன பேசினார் தெரியாத மனசா இருக்காம போய் பேப்பர்ல எழுதுனதை திரும்ப இந்த வாரத்துல நீங்க திரும்ப அந்த வசனத்தை பாருங்க. நல்ல போராட்டம் போராடு நீங்களே சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்க பேரை சொல்லுங்க. போராடு விட்டுறாத. நீ ஒரு போராளி, நீ ஜெயிக்கணும். உன்னுடைய விசுவாசத்தை பயன்படுத்து, உனக்குள்ள இருக்கிற ஆற்றலை பயன்படுத்து. கர்த்தர் உனக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுவார். உனக்காக அவர் யுத்தங்களை நடத்துவார். உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஷபாதி மஹல்க துரமானா தரலா சந்தரபா. போராடுகிற குணம் வேணும்னு ஆண்டவர் உணர்த்துகிறார். போராட்டம் வேற இடத்துல இருக்கு. உங்க போராட்டத்தை கொண்டு வந்து ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வாங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு நேர வந்து உங்களை சோர்வாக்குகிற ஒப்பீடு, பொறாமை, இச்சைகள், இவைகளெல்லாம் மேற்கொள்ளுகிற ஒரு பலன் உங்களுக்கு தேவை. அதை எதிர்த்து போராடி, அந்த போராட்டம் நல்ல போராட்டம். ஹல்லேலூயா. பாஸ்டர், இந்த வாரம் நான் அடித்து நொறுக்கி விட்டேன், எனக்கு நேராய் பொறாமை வந்தது, போ என்று சொல்லிவிட்டேன். நல்ல போராட்டம். ஹல்லேலூயா. என்னை சோர்வுற வைக்கிற என்னுடைய பொருளாதார கஷ்டத்தை சொல்லி என்னை மிரட்டின அந்த சத்துருவை நான் சொன்னேன், என்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், போ என்று சொன்னேன். அதுல ஒரு நல்ல போராட்டம் போராடினேன் பாஸ்டர். ஹல்லேலூயா. என்னை ஜெயிக்க வைக்கிறவர், என்னை விடுதலை ஆக்குகிறவர், என்னை உயர்த்துகிறவர், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறவர், எனக்கு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர், எதிரிகளுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்தி என்னை ஆசீர்வதிக்கிறவர் என்னோட கூட இருக்கிறார். அதெல்லாம் மறக்க வைக்கிற காரியங்கள் இந்த வாரம் உங்களுக்கு வர வேண்டாம். கர்த்தரோடு இணைந்து, போராட்டத்தில் இணைந்து நீங்கள் போராளியாக வெற்றி பெற நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் சபை போராடுகிற சபை, போராளிகள், நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்துக்கொள்கிற சபை. விட்டு கொடுக்காது விசுவாசத்துக்கு, விலையேற பெற்ற விசுவாசத்துக்கு விட்டு கொடுக்காது. அது கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்காது. அப்படியாக நம் சபை அப்படியே வர உங்க வீடுகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்க வீட்டை ஆசீர்வதிப்பாரு. இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்க சபையில ஏற்பட்டிருக்கிற பலவீனங்கள், ஆண்டவரே, சரீரத்தில் ஏற்படுத்தப்பட்ட பலவீனங்கள், ஆண்டவரே, வலி வேதனைகள், கால் வலிகள், சரீரத்தில் ஏற்பட்டிருக்கிற எல்லா பலவீனங்களும் பரிசுத்த தேவன் உம்முடைய நாமத்தினாலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். தடைகளை எல்லாம் உடைத்து நான் ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளும் உடைந்து போவதாக. குடும்பத்தை மிரட்டுகிற காரியங்களை கர்த்தர் உடைத்தெறிந்து கர்த்தர் விடுதலை செய்வீராக. ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாவதாக. அந்தகார இருள்களை நான் இயேசுவின் நாமத்தினாலே அகற்றி நான் ஜெபிக்கிறேன். ஜெயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எல்லா குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படுவதாக, விடுதலை அடைவதாக.
ஆண்டவரை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். இந்த ஜெபங்கள் எல்லாவற்றையும் தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல ஒரு ஆமென் சொல்ல கெஞ்ச தேவையில்லை.